ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். 1 கிளாஸ் சிறுபருப்பு, கொஞ்சமாக வந்து துவரம்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா கழுவி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதி வரும்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய், 20 பல் சின்ன வெங்காயம், கூடவே பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒன்று சேர ஒரு கிளறி விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு சாம்பார் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து சக்தி சாம்பார் தூள் தான். இதையும் எல்லாம் ஒன்றா சேர ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து மிளகு வந்து தட்டி போட்டிருக்கிறேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து நான் ப்ரெஷர் ஃபுல்லாக போயிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா கிளறிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து தாளிப்பு இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சாம்பார் தூள் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், சரிங்களா? அதனால் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. சரின்னு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு வாசம் எல்லாமே போய் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். அதே கூடவே வந்து சாதத்துக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிட்றேன். ஏன்னா ஃபுல்லாக குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எப்போவுமே வந்து நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி, வேறு எந்த டிஷ் செஞ்சாலும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆஃப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இட்லியும் ஊற்றி வைக்கிறதுக்கு இட்லி பானை எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். அது வந்து தண்ணி கொதி வரட்டும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிக்கிட்டு இட்லி துணியும் நல்லா நான் வந்து எப்போவுமே இட்லி துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன். அப்போ தான் வந்து இட்லி நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து துணி போட மாட்டாங்க, எண்ணெய் ஊற்றிக்குவாங்க. எங்கள் ஊர் ஸ்டைலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி துணி போட்டு தான் நாங்கள் வந்து இட்லி ஊட்டுவோம். அதனால் இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு இட்லி வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி பருப்பு வந்து குழம்பே எடுத்து நான் இன்னொரு கிண்ணியில் எடுத்து ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா பந்து மாதிரி இருக்குது பார்த்திங்களா? நம்மளோட இட்லி எப்போவுமே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை 2 பேருமே சாப்பிடுவாங்க. ஸோ நான் அதனால் இட்லி வந்து ஒரு இடு தான் எப்போவுமே ஊற்றுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இது பசங்களுக்கு ஊட்டி முடித்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு, ஹஸ்பண்டுக்கு, அம்மாவுக்கும் தோசை ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு பால் காய்ச்சி வச்சுருவேன். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு, இன்னொரு பால் வந்து பார்த்திங்கன்னா தயிருக்கு. ஒன்று வந்து நான் பேக்கெட் பால், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பசும்பால். இது வந்து தம்பிக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அம்மாவும் சாப்பிட்டாங்க. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊற்றிட்டுருக்கிறேன். தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுப்பு மேடை வந்து இப்படி தான் இருந்தது. எப்போவுமே நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த அடுப்பு மேடை எல்லாமே
சுத்தமாக எடுத்து நீட்டாக தொடச்சி வச்சுருவேன். அதே மாதிரி பாத்திரமும் எல்லாம் 1 பை 1 கழுவி நீட்டாக வச்சுருவோம். நைட்டு வந்து நம்ம வந்து கிச்சனை வந்து சுத்தமாக வச்சுட்டு படுத்தாதான் காலையில் எந்திரிச்சு நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு மூடு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் அடுப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திட்டெல்லாம் கழுவி முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டு நான் எப்போவுமே ரெகுலராக எடுத்துக்கிற சீரக தண்ணி போட்டு குடிச்சிட்டு நைட்டு தூங்க போகிறோம். பாய்.